ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு எல்லாருமே தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ ஜிஎஸ் நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம், நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1B and C எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஷின் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 175 ஜிஎஸ் கொஷின்ஸ் இருக்கும். இந்த 175 ஜிஎஸ் கொஷினையும் நம்ம பார்க்குறதன் மூலமாக குரூப் 2 எக்ஸாம் மேபி எப்படி இருக்கும், ஜிஎஸ்சில் நம்மளால் எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும், அரல்ஸ் நம்ம ஜிஎஸ்சில் எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? 175 ஜிஎஸ் கொஷின்ஸு, இது அஃபீஷியல் ஆன்சர் கீ தான். ஸோ நமக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் பார்த்தா உங்களுக்கு இந்த 175 கொஷின்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக இப்போ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாட்டனி, ஜுவாலஜி அந்த மாதிரி பார்க்கும்போதும் ஆர்எல்ஸ் ஐஎன்எம்மாக இருந்தாலும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சரி, யூனிட் 8, 9 இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லலாம் நமக்கு ஏதாவது கொஷின்ஸ் லேகிங் ஆகுதா, நம்ம நல்லதாக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதாவது 175 கொஷின்ஸ்க்கு உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கோங்க. சரியா? வீடியோக்குள்ளார போயிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த எக்ஸாமில் இருந்த கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மின் கம்பியானது நெகிழி பொருள் அடுக்கால் மூடப்படுவதற்கு, அதாவது உரையிடப்படுவதற்கு காரணம் என்ன? அதாவது மின் கம்பி இருக்கு இல்லையா, மின் கம்பியை கரண்ட் வயர் மேலேருந்து நமக்கு அந்த காப்பர் கம்பியை ஒரு பிளாஸ்டிக் இதுவால் உரையால் இது பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோடைய ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா மின் கசிவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாதுகாப்பு கருதி நமக்காக அதை இது பண்ணியிருப்பாங்க. சரியா? மின் கம்பி நெகிழி பொருள் அடுக்கால் மூடப்படுவதற்கு, அதாவது உரையிடப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதனை பாதுகாப்பு செய்வதற்காக. ரெண்டாவது கேள்வி போயிடலாம். அதிர்வுற அளவெண், அதாவது ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்வுற அளவெண் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மன வயது பை உடல் வயது இன்ட்டு 100 அப்படிங்கிறது சரியானது. மன வயது பை உடல் வயது இன்ட்டு 100 அப்படிங்கிற ஃபார்முலா வரும். மூணாவது கேள்வி போயிடலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். பகுத்தறிவு கற்றலின் சிறப்பியல்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாகவே 2021 வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பகுத்தறிவு தொடர்பான ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க. இந்த பகுத்தறிவு கற்றலுடைய சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்தல் செயலின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்வதற்காக, சரியா, நம்ம படிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் அதோடைய முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்வதற்காக கூர்மையாக்கல், சரியா, நம்மளை ஷார்பன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய மைண்டை நல்லா சிந்திக்க வைக்கிறதுக்காக தான். அதுதான் முக்கியமான சிறப்பியல்பு. பகுத்தறிவு கற்றலுடைய சிறப்பியல்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தல் செயலின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர கூர்மையாக்கல். ஃபோர்த் கொஷின் போயிடலாம். ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் 2 திண்ம பந்துகள் அல்லது பரப்புகள் ஒன்றை ஒன்று சார்ந்து நகரும்போது டேஸ் அவைகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். சரியா? அது திண்ம பரப்பாக இருந்தாலும் சரி, பந்தாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ஒரு பந்தோ அல்லது பரப்பளவோ, சரியா, ஒரு பாக்ஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தரையும் ஒரு பாக்ஸோடைய பரப்புன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த பந்து ஒன்றோட ஒன்று தொட்டுட்ருக்கு, ஒன்றோட ஒன்று உரசிட்டு இருக்கு இல்லையா, ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும் போதோ, ஒன்றோடு ஒன்று தொட்டு 2 திண்ம பந்துகள் அல்லது 2 பரப்புகள் ஒன்றை ஒன்று சார்ந்து நகரும்போது, அதாவது இந்த பந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி நகருது, இந்த பந்து கீழ் நோக்கி நகருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் தரை இப்படியே இருக்கும்போது ஒன்றை ஒன்று சார்ந்துன்னா இதை சார்ந்து இது இப்படி நகருதோ, அரேல்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னும்போது அதோடைய சார்பு இயக்கம் சார்பு இயக்கத்தை எதிர்க்கக்கூடியது, சார்ந்த இயக்கத்தை எதிர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உராய்வு தான் அவைகளுடைய சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஆரம்ப கற்றல் நிலைகளில் பெருக்கல் அட்டவணைகளை மனப்பாடம் செய்தல் எவ்வகையான கற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரம்ப கற்றல் நிலை இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெருக்கல் வாய்ப்பாடுகளை கற்றுக்குறோம் இல்லையா, அதுக்கு மனப்பாடம் செய்கிறங்க. ஏன்னா நம்ம பெருக்கல் வாய்ப்பாடை முதல்ல மனப்பாடம் தான் செய்வோம், 2வது வாய்ப்பாட்டிலேருந்து 10வது வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம படிப்போம். ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரியா? அது எந்த வகையான கற்றல் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பழக்கமுறை கற்றல், ஒன்று கருத்தியல் கற்றல், பழக்கமுறை மற்றும்
மற்றும் கருத்தியல் சார்ந்தது, பழக்க முறையும் அல்லது கருத்தியல் முறையும் அல்லாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பழக்க முறை கற்றல். சரியா, நாம் வந்து தொடர்ச்சியாக அதை நம்ம மறுபடியும் வாசிக்கிறதுனாலேயே பழகிக்கிறதுனாலேயே வந்து நமக்கு அது வந்து அதோடைய பெருக்கல் வாய்ப்பாடு வந்து நமக்கு மனசில் மெமரி ஆகிடும். எங்கே கேட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா, அது வந்து நம்ம அது தொடர்ச்சியாக அதை படித்து பழகிறதுனால தான். ஸோ பழக்க முறை கற்றல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 6வது கேள்வி, பின்வரும் தேதியுடன் முக்கியமான நாள்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிப்ரவரி 28 கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் 20, ஏப்ரல் 21, அக்டோபர் 24 கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் பிப்ரவரி 28 அப்படிங்கிறது வந்து தேசிய அறிவியல் தினம் நமக்கு தெரியும். ஸோ தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. ஆகஸ்ட் 20 அப்படிங்கிறது வந்து தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம். அறிவியல் தினம் வேறு, அறிவியல் மனப்பான்மை தினம் வேறு. ஸோ தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறது பிப்ரவரி 28, தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 20. ஏப்ரல் 21 அப்படிங்கிறது வந்து குடிமுறை அரசு பணி தினம். குடிமுறை அரசு பணி, சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 21 என்னன்னு சொல்லுவோம், சிவில் சர்வீஸ் டே, குடிமுறை அரசு பணி தினம். இது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும், நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் டே அப்படிங்கிறது நம்ம படித்து வச்சுக்கணும். அதே போல் அக்டோபர் 24 அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் தினம், இதுவும் முக்கியமானது. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் தினம், தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தனியாகவே நமக்கு சிவில் சர்வீஸ் டே இதெல்லாம் தனியாகவே செப்பரேட் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம், ஆகஸ்ட் 20 தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம், ஏப்ரல் 21 குடியுரிமை அதாவது குடிமுறை அரசு பணி தினம், சிவில் சர்வீஸ் டே, அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம். ஸோ இது மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்கள், 7வது கேள்வி, நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தில் முக்கியமான உயிரற்ற காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக உயிரற்ற காரணிகளை கேட்டிருக்காங்க. உயிர் இல்லாத காரணிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கனிம காரணிகளாக கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், நைட்ரஜன், சல்ஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது காலநிலை காரணிகளாக இருக்கக்கூடிய ஒளி, வெப்பம், தண்ணீர், pH அளவு, கலங்கல் தன்மை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர்கள், சிதைப்பான்கள் மற்றும் மக்குண்ணிகள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உயிர் உள்ள காரணிகளில் வரும். உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள்லாம் உயிருள்ள காரணிகள், சிதைப்பான்கள் மற்றும் மக்குண்ணிகளும் உயிருள்ள காரணிகள் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் மட்டும்தான் சரியானது. இவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா உயிரற்ற காரணிகள். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றுள் எது வாழும் புதைப்படிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழும் புதைவடிவ வடிவம் உள்ளது வந்து பிளாட்டிபஸ் தான் வந்து வாழக்கூடிய இதில் புதைப்படிவ வடிவம் உடையது. ஸோ கீழ் குறிப்பிடப்பட்டவற்றுள் எது வாழும் புதைவடிவம் அப்படின்னா பிளாட்டிபஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். இதில் வந்து கீழ்காணும் உயிரினங்களை பரிணாமத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, பரிணாம அடிப்படையில் வரிசைப்படுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது முதல்ல உருவாச்சோ அது முதல்ல கொடுக்கணும், செகண்டாக உருவானது வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி வந்து அலோகேட் பண்ணணும். கீழ்காணும் உயிரினங்களில் பரிணாம அடிப்படையில் வரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உருவான வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையோஃபைட்டாக்களை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராங்கியோஃபைட்டாக்கள் உருவாகும். பிராங்கியோஃபைட்டுக்கள்ல இருந்தால் அப்படியே பரிணாமம் அடைஞ்சு ஃபோரோனிடா அப்படிங்கிறது உருவாகும். சரியா, ஃபஸ்ட்டு ப்ரையோஃபைட்டா, பிராங்கியோபோடா, அப்புறம் ஃபோரேனியா. சரியா, ஃபோரேனியாக்கள் உருவாகும். அப்புறம் தான் ஃபோகனோரோஃபோரா அப்படிங்கிறது உருவாகும். ஸோ பரிணாம அடிப்படையில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு ப்ரையோசோவாவிலிருந்து பிராங்கியோஃபோடா, அப்புறம் ஃபோரோனிடா, அப்புறம் ஃபோகோனோபோரா அப்படிங்கிற வரைக்கும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கொடுத்துருக்கிறதுல நம்ம 1 2 3 கொடுத்தோம்னா நமக்கு 4 3 2 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சராக இருக்கும். பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்த கேள்வி போயிடலாமா? இதுவும் ஒரு மேட்ச் தான். சரியா, காற்று வழியாக பரவக்கூடிய நோய், உணவு வழியான நோய், அப்புறம் மண் வழியாக ஏற்படும் நோய், நீர் வழியாக ஏற்படும் நோய். சரியா, இதில் காற்று வழியாக ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காச நோய் தான். அடுத்தது உணவு வழியாக ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு பார்க்கும்போது பொட்டுலிசம் உருவாகும். சரியா, உணவு வழியாக ஏற்படும் நோய் பொட்டுலிசம். மண் வழியாக ஏற்படும் நோய்க்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்க்கும்போது டெட்டனஸ்.
நீர் வழியாக உருவாகக்கூடிய நோய் வந்து காலரா. சரியா, நமக்கு நீர் வழியாக உருவாகக்கூடிய நோய் காலரா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீர் வழியாக உருவாகக்கூடிய நோய் காலரா அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் இதுக்கு சரியான ஆன்சர் எடுத்துட முடியும். ஸோ மேட்சிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நமக்கு ஆன்சர் வந்து சரியாக சூஸ் பண்ணுற முடிகிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் நிறைய வைப்பாங்க. சம்டைம்ஸ் மட்டும்தான் கன்ஃபியூஸ்டாக வைப்பாங்க. ஸோ மேட்சிட் கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி 11வது கேள்வி பாருங்கள். காரணம் மற்றும் கூற்று கொடுத்துருக்காங்களா? கூற்று காரணம் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதில் மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லின் ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சரியா, உயிரினங்கள் வந்து பல்வேறு செல்களால் ஆனது, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களால் ஆனது நமக்கு தெரியும். ஸோ செல்லின் ஆற்றல் நிலையம் எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து எதனால் செல்லின் ஆற்றல் நிலையம்னு காரணம் கொடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜனேற்ற பாஸ்பீகரணம் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜனேற்ற பாஸ்பீகரணம் நடைபெற்று அதுக்கு வந்து உணவு தயாரிக்கிறது தான் இருக்கும். அதனால தான் செல் வந்து ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பி பாருங்கள், ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாக உள்ளது அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 12வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது டிஎன்டி உரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேசோலின் பெட்ரோகெமிக்கல்னு கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம் சல்ஃபேட் வெடிபொருள்னு கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் வந்து மூலக்கூறு படிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து கேசோலின் அப்படிங்கிறது வந்து பெட்ரோகெமிக்கல், இது வந்து சரியானது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். கீழ்காணும் எந்த சேர்மம் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் எந்த சேர்மம் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலவை தூளும் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றும், சுட்ட சுண்ணாம்பும் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 1 மீட்டர் தொலைவில் உள்ள தலா 1 கிலோகிராம் நிறை கொண்ட 2 பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சரியா. 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்குது. ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா 1 கேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு பொருட்களுமே ஒன்றை ஒன்று ஈர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈர்ப்பு விசை எஃப், புவியீர்ப்பு மாறிலி ஜி. அப்போ நமக்கு வந்து கீழே இருக்கிற இதில் வந்து F/G எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் சரியா. ரெண்டு ஒரு கேஜிஸ் இருக்கு இல்லையா. F/G அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 15வது கேள்வியை பாருங்கள். ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிராக இருக்கும், ஏனெனில் உலோகம் கீழ்காணும் எப்பண்பை கொண்டுள்ளது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியா. ஒரு குளிர்ச்சியான காலை பொழுது, சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு மார்னிங் டைமில் உலோகத்தால் உண்டான மேற்பரப்பை தொடும் பொழுது மரத்தாலான மேற்பரப்பை விட குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு மரம் இருக்குது, ஒரு உலோகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இரும்பு தூண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இரும்பு தூண் பக்கத்துலேயே ஒரு மரமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மார்னிங் நல்லா வந்து பனி பெய்கிற சமயத்தில் போயிட்டு நீங்கள் மரத்தை தொட்டு பாருங்கள், அதே போல் அந்த இரும்பை தொட்டு பாருங்கள். மரத்தை தொட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கை வந்து சில்னஸ் கம்மியாக தான் தெரியும். ஆனால் அந்த இரும்பு தூணை தொட்டு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜருக்குள்ளார கை வச்ச மாதிரி நமக்கு விருன்னு ஒரு வந்து விரைப்புத்தன்மை ஏற்படும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உலோகங்கள் வந்து அதிகமாக வெப்பத்தை கடத்தக்கூடிய திறனுடையது சரியா. உலோகங்கள் வந்து வெப்பத்தை கடத்தும் திறனுடையது. ஸோ அதிகப்படியான வெப்பத்தை வந்து கடத்தும் திறன் இருக்கிறதுனால தான் அது வந்து சில்னஸ் ஆகும். அதாவது வெளிப்பக்கத்தில் வந்து அதிக குளிர்ச்சியை வந்து தரும் சரியா. வெப்பத்தை ஃபுல்லாக வந்து உள்ளே கடத்திக்கிட்டு நமக்கு குளிர்ச்சியை மட்டும் தரும். அப்படிங்கிறதுனால தான் வந்து நமக்கு அந்த உலோக பரப்புடைய மேற்பக்கம் வந்து நமக்கு அதிகமான சில்னஸ் கொடுக்கும். அடுத்து பாருங்கள். 16வது கேள்வி. சரியானதை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு மொத்தம் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா. மேட்சிட் தான் இதுவும் சரியா. மேட்சிட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது XJR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. XJR பார்த்திங்கன்னா வர்த்தக சுழற்சி கோட்பாடை கொண்டு வந்தவர். XJR வர்த்தக சுழற்சி கோட்பாடு. ஜான் மேனாட்கின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பணம் மற்றும் வட்டி வேலைவாய்ப்பு கோட்பாடு. ஸோ இப்போ 15 கொஷின்ஸ் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டாக பார்த்துட்டு இருந்தோம் 15 கொஷின்ஸ். இப்போ 16வது கொஷின்ஸ்லேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது சரியா. எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான கேள்வி இது எல்லாமே. ஃபஸ்ட்டு பாருங்கள். XJR அப்படிங்கிறவங்க வந்து வர்த்தக சுழற்சி கோட்பாடு சொன்னவங்க. ஜான் மேனாட்கின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பணம் மற்றும் வட்டி வேலைவாய்ப்பு கோட்பாடு சொன்னவங்க. ஜேம்ஸ் டியன்சன்பரி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா
இங்கே 4வது இருக்குது பார்த்தீங்களா, வருவாய் சேமிப்பு மற்றும் நுகர்வோர் நடத்தை, இதை சொன்னவங்க. சாவுஜிகே அப்படிங்கிறவங்க வந்து பேரியல் பொருளாதாரம் மற்றும் கோட்பாடுகளை சொன்னவங்க. பேரியல் பொருளாதாரம் மற்றும் கோட்பாடுகளை சொன்னவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள், 17வது கேள்வி. நூலாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. சரியா, நூலையும் நூலாசிரியர்களையும் பொருத்தி நமக்கு ஆன்சர் எடுக்கணும். சரியா, அப்படி பார்க்கும்போது ரொமேஷ் பட்டாச்சாரி அப்படிங்கிறவங்க எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ரொமேஷ் பட்டாச்சாரி எழுதுனது வந்து காஷ்மீர் பூலோகத்தின் சொர்க்க பயணங்கள் அப்படிங்கிறது தான். காஷ்மீர் பூலோக சொர்க்கத்தில் பயணங்கள் அப்படிங்கிறது. மனோஜ் முகுந்த் நரவானே எழுதுனது பார்த்திங்கன்னா 4 நட்சத்திர லட்சணை விதி. அடுத்தது எம்ஜே அக்பர் மற்றும் கே நட்வர் சிங் இவங்க எழுதுனது பார்த்திங்கன்னா காந்தி 3 பரப்புரைகளின் வாழ்வு அப்படிங்கிறது. அமித் சின்ஹா மற்றும் விஜய் காரே இவர்கள் எழுதியது வந்து செயற்கை நுண்ணறிவும் தேச பாதுகாப்பும் அப்படிங்கிற நூல். சரியா, இந்த நூல்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதிலிருந்து தனியாக கூட ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து பாருங்கள், கூகுளில் மேக்னெட்டாவில் உள்ள தரவின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூகுளில் மெகந்தாவில் இருக்கக்கூடிய தரவுடைய வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசை அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போது இந்திய அரசு வந்து நமக்கு 1 நேஷன் 1 ரேஷன் அந்த மாதிரி மேக் இன் இந்தியா இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் கிராமப்புற கைவினைஞர்கள் தொழில் முனைவோர்கள் இவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்க செய்தல். சரியா, அடுத்து பாருங்கள், 20வது கேள்வி. ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியகிராமின் கீழ் குழந்தைகளுக்கு எத்தனை பொதுவான உடல்நிலைகள் பரிசோதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியகிராம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கான ஒரு செக்கப்பு, உடல் பரிசோதனை செக்கப். அதில் குழந்தைகளுக்கு பொதுவாக எத்தனை உடல் பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 உடல் பரிசோதனைகள் செய்யப்படும். அடுத்து 21வது கேள்வி. 2024 கிராமிய விருதை வென்ற இந்திய இனக்குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரீசெண்ட் டைமில் பாருங்கள், கரண்ட் அஃபேரில் வரும். 2024 கிராமிய விருதை வென்ற இந்திய இனக்குழுவுக்கு பேர் வந்து சக்தி. 22வது கேள்வி. 2023 ஆண்டிற்கான மால்கம் ஆதி கேசையா. சரியா, 2023 மால்கம் ஆதி கேசையா விருது பெற்ற பொருளியல் நிபுணர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உட்சா பட்நாயக் அப்படிங்கிறவங்க தான். சரியா, பொருளியல் ஓரியன்டாக நமக்கு கரண்ட் அஃபேரும் கேட்குறாங்க. 2023 ஆண்டிற்கு மால்கம் ஆதிகேசையா விருது பெற்ற பொருளியல் நிபுணர் உட்சா பட்நாயக் அப்படிங்கிறவங்க. அடுத்து பாருங்கள், 23வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, கொள்கையோடைய பெயரும் அந்த கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டையும் பொருத்தணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு துறைமுக கொள்கை கொண்டு வரப்பட்டது 1995. பூட் கொள்கை கொண்டு வரப்பட்டது 1997. கப்பல் கட்டும் கொள்கை கொண்டு வரப்பட்டது 2010. கப்பல் மறுசுழற்சி கட்டம் கொண்டு வரப்பட்டது 2019. சரியா, அப்படி பார்த்தோம்னா நமக்கு மேட்சில் ஆப்ஷன் பி வரும் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாமா? 24வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசிஎஸ் விருது 2024, நேஷ்னல் கிரியேட்டர்ஸ் விருது 2024, பத்மஸ்ரீ விருது 2024, கேல் ரத்னா விருது 2024. ஸோ இது எல்லாமே 2024க்கான அவார்டு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் குரூப் 2லையும் கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது 2024 நடந்த அவார்ட்ஸ் எல்லாத்துலேயும் விருதுகள் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம படித்து வச்சுக்கணும். இதில் கொடுத்துருக்கிற மேட்சிக்கில் எது ரெண்டும் சரியானது அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 2ம் 4ம் தான் சரியானது. அதாவது கிரியேட்டர்ஸ் விருது யாருக்கு வந்தது அப்படின்னா அபி மற்றும் நியூ. நேஷ்னல் கிரியேட்டர் விருது வாங்கினவங்க அபி மற்றும் நியூ. கேல் ரத்னா விருது வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் சத்யராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிவாஜி ஷெட்டி அப்படிங்கிறவங்க தான். சரியா, சாத்விக் சத்யராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் ஷிராஜ் ஷெட்டி அப்படிங்கிறவங்க தான் கேல் ரத்னா விருது 2024 வாங்கியிருக்காங்க. இந்த 2, 4 தான் சரியாக இருக்குது. பத்மஸ்ரீ விருது யார் வாங்கினாங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசிஎஸ் விருது யார் வாங்கினாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லணும். கரண்ட் அஃபேரில் நீங்கள் தரவாக இருக்கீங்களா அப்படின்றது அப்போ தானே தெரியும். சரியா, அடுத்து பாருங்கள். உலக பூமி தினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பூமி நாள் ஏப்ரல் 22 எப்போ இருந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 1970 அனுசரிப்பு
சரியா? ஏப்ரல் 22 தான் உலக பூமி தினம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்லையுமே படிச்சிருப்போம், ஜிஎஸ்லையுமே படிச்சிருப்போம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? எண் கணித அறிவிப்பு முறையின் உதவியுடன் மக்கள் தொகை முன்னறிவிப்பு நிலையில் இந்த வெளிப்பாடுகளில் எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் கணித அதிகரிப்பு முறை இருக்குது அப்படின்னா அதோட உதவியோட மக்கள் தொகையை முன்னறிவிக்கிற நிலைக்கு எந்த வெளிப்பாடு பயன்படுத்தப்படுறது அப்படின்னா இந்த ஃபார்முலா சொல்லுவாங்க, சரியா? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது, அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் எந்த மாநிலத்தில் புதிய பாதுகாப்பு காப்பகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்பாடி அப்படின்னு ஒரு பாதுகாப்பு காப்பகம் உருவாக்கியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் மகாராஷ்டிரா. 28வது கேள்வி பாருங்கள். எது சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு சரியான பொருத்தம் லாஸ்ட் 2 மட்டும்தான். அந்த பைசர் கம்பெனி அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் பயோடெக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது எது தடுப்பூசி, இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்ச நிறுவனங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. அதில் மாடர்னா அமெரிக்க கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, தடுப்பூசி பேர். ஸோ இது ரெண்டும் நமக்கு ஃபஸ்ட்டு 2மே தப்பாக இருக்குது. லாஸ்ட் 2 தான். பாரத் பயோடெக் கம்பெனி உருவாக்குனது தான் கோவாக்சின், ரஷ்ய கம்பெனி உருவாக்குனது தான் ஸ்புட்னிக் வி. ஸோ இந்த ஸ்புட்னிக்னாவே ரஷ்யா தான் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க செயற்கைக்கோள்கள் கூட அந்த பேரில் தான் அனுப்புவாங்க அதிகமாக, சரியா? ஸோ லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 தான் சரியானது. பாரத் பயோடெக் கம்பெனி அப்படிங்கிறது கோவாக்சின், ரஷ்ய கம்பெனி அப்படிங்கிறது ஸ்புட்னிக் கண்டுபிடிச்சது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டு நூல் ஆசிரியர்களை அவர்களை எழுதிய புத்தகங்களோடு சரியாக பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகம் கொடுத்துருக்காங்க. கம் லெட்ஸ் ரன் அப்படிங்கிற புத்தகம், அப்புறம் விக்டரி சிட்டி அப்படிங்கிற புத்தகம், த்ரோ தி ப்ரோக்கன் கிளாஸ் அப்படின்னு புத்தகம், மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர். ஆல்ரெடி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக தனியாக கேட்டிருந்த கேள்வி, சரியா? அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது யார் எழுதுனது? சசி தரூர் அவர்கள் எழுதுனது. அடுத்து பாருங்கள், கம் லெட்ஸ் ரன் அப்படிங்கிறது எழுதுனவங்க மா சுப்பிரமணியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்டரி சிட்டி அப்படிங்கிறது சல்மான் ருஷ்டி எழுதின நூல். த்ரோ தி ப்ரோக்கன் கிளாஸஸ் அப்படிங்கிறவங்க டிஎன் சேஷன் அவர்கள் எழுதின நூல். இதுவும் முக்கியமான நூல், சரியா? த்ரோ தி ப்ரோக்கன் கிளாஸ் அப்படிங்கிற டிஎன் சேஷனுடைய புத்தகமும் முக்கியமானது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஐரிஸ் மற்றும் மசாலியா என்பன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐரிஸும் மசாலியாவும் பார்த்திங்கன்னா சிறுகோள்கள். அது சிறுகோள்களா கருந்தொலைகளா அப்படின்ற மாதிரி பனிப்பாறைகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? சிறுகோள்கள் தான் சரியான ஆன்சர். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஐபிசிசி காலநிலை மாற்றம் குறித்த உள்ளரசு குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேள்விக்கான விடை இறுதி முடிவில் தான் தரப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, சரியா? கீழ்கண்டவற்றில் எது முதன்மை காற்று மாசுபடுத்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காற்று மாசுபடுத்துவதில் ஓசோனா அல்லது சல்ஃபர் டை ஆக்சைடா, ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக்கா, ஃபெராக்சி அசிட்டைல் நைட்ரேட்டா அப்படின்னு பார்க்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு தான் முதன்மையான காற்று மாசுபடுத்தி. சல்ஃபர் டை ஆக்சைடு தான் முதன்மையான காற்று மாசுபடுத்தி. அடுத்து பாருங்கள், 33வது கேள்வி. இந்திய அரசின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தர அடிப்படையில் குடிநீரில் காணப்படும் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரின் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? இந்திய கவர்மெண்ட் படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய தர நிர்ணயப்படி, சரியா? இந்த குடிநீரில் எவ்வளோ குளோரின் அளவு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 மில்லிகிராம் பர் லிட்டர். ஒரு லிட்டருக்கே 0.2 மில்லிகிராம் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ், சரியா? அடுத்து பாருங்கள், காற்று மாசுபாடு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, சரியா? ஃபஸ்ட்டு கூற்று பார்த்துடலாம். மகரந்த துகள்கள், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுக்களால் காற்று மாசுபடுகிறது. மகரந்த துகள்கள், எரிமலை வெடிப்பு போன்ற இயற்கை மாசுக்களால் காற்று மாசுபடுகிறது. இது சரியானது தான். எரிபொருளின் முழுமையற்ற எரிப்பு காற்று மாசுபாடுகளை வெளியிட வழிவகுக்கிறது. அதாவது ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அது முழுமையாக எரியாமல் பகுதியளவு மட்டும் எரியக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அது காற்று மாசுபாடுகளை வெளியேற்றத்துக்கு வழிவகுக்குது. காற்று மாசுபடுத்திகள் சூரிய ஒளியோடு ஒருபோதும் வினை புரிவதில்லைன்னு கொடுத்துருக்காங்களே, இது வினை புரியும், சரியா? சூரிய ஒளிகள் காற்று மாசுபடுத்திகளோடு வினை புரியும். காற்று மாசுபடுத்திகள் சூரிய ஒளியுடன் வினை புரிந்து 2ஆம் நிலை காற்று மாசுபடுத்திகளையும் உருவாக்கும். ஸோ இது நமக்கு பார்த்திங்கன்னா தவறானது. வினை புரியும், சரியா? இங்கே 2ஆம் நிலை காற்று மாசுபடுத்திகள் உருவாக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கிடையாது, வினை புரியும், சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 1, 2 இது 2 மட்டும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. தோடாவின் உயர்ந்த கடவுள் பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீகிர்சி அப்படிங்கிறது தான். தோடாவில் உயர்ந்த கடவுளாக பின்பற்றப்படுவது டீகிர்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க, சரியா?
கூற்றும் காரணமும் இந்தியாவில் 1990 மகப்பேறு இறப்பு விகிதம் குறைந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து தேசிய சுகாதார திட்டங்களும் அதனை கடைபிடிப்பதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே சரியானது, சரியான விளக்கமும் கூட. சரியா? அடுத்து, உழவன் கைபேசி பயன்பாட்டின் சரியான கூற்று எது அல்லது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழவன் கைபேசி செயல்பாடு கொண்டு வந்திருக்காங்களே அப்ளிகேஷனை, அதோடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் பண்ணிட்டு ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னு போட்டாச்சு. இந்தியாவின் ஆரம்பகால குடியேற்றக்காரர்கள் யார் என்று நம்பப்படுகிறது? இந்தியாவில் ஃபஸ்ட்டு குடியேறியவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா நீக்ரிடோக்கள். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. இந்தியாவின் ஆரம்பகால குடியேற்றக்காரர்கள் வந்து நீக்ரிடோக்கள். ஜிஎஸ்லேயுமே இருக்கும். சரியா? ஜிஎஸ்ல ஜியாகிரஃபிலையுமே இருக்கும். கங்கை நதி பாருங்கள், இங்கே ஜியாகிரஃபி ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அது ஜியாகிரஃபிலிருந்து எடுத்திருக்காங்க. கங்கை நதி மேற்கு வங்கத்தில் பத்மா என்று அழைக்கப்படுகிறது. இது இங்கு ஹூக்ளி மற்றும் பின்வரும் ஒன்றோடு 2 கிளைகளாக பிரிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கம் அந்த இடத்துல மட்டும் இதை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பத்மா அப்படிங்கிற பேரோடு தான் அழைப்பாங்க. இங்கே ஹூக்ளி நதியோடையும் மற்றொரு நதியாகவும் 2 கிளைகளாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் ஹூக்ளி ஒன்று, சுபர்ண ரேகா அப்படிங்கிறது ஒன்று. சுவர்ண ரேகா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து பாருங்கள், தார் பாலைவனம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவி இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது. தார் பாலைவனம் ஆரைவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. இதுவும் சரியானது. இது உலகின் 30வது மிகப்பெரிய பாலைவனம் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. சரியா? ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் இந்தோ சாரசனிக் பள்ளிக்கலை எவ்வகையான சமய சார்பற்ற கட்டிடங்களில் காணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாமரை மகால் மற்றும் யானையின் பீடம். இதுதான் விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சியில் இந்தோ சாரசனிக் பள்ளிக்கலை வந்து எந்த மாதிரியான சமய சார்பற்ற கட்டிடங்களில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மகாலும் யானையின் பீடமும் இந்த இதில் தான் இருந்தது. பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஹிரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம் குறிஹிரா. அடுத்து பாருங்க, சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976. அடுத்து, கலைத்துறையில் சாதனை படைப்பதற்காக 2022ஆம் ஆண்டு தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கலைத்துறையில் சாதனை படைத்தாங்க அப்படிங்கிறதுக்காக 2022 தமிழ்நாட்டிலிருந்து யாருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னா திருமதி முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு. திருமதி முத்துக்கண்ணம்மாள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படும் செழிப்பான பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சிந்து கங்கை சமவெளிகளில் வந்து சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது மொகஞ்சதாரோ தான் சரியான ஆன்சர். கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரிஹரன் 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னர் ஹரிஹரன் 2. அடுத்து 47வது கேள்வி, சரியான விடை கேட்டிருக்காங்க இல்லையா? 2 மற்றும் 3 தான் இதுக்கு சரியான ஆன்சர். பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களில் எது கிருஷ்ணதேவராயரை பற்றி உண்மையான தகவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையான தகவல்கள் பார்க்கும்போது இவர் வந்து சாளுவ வம்சத்தை சேர்ந்தவர்னு கொடுத்துருக்காங்களே, இது தவறானது. இவர் ஆந்திர போஜி என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் தவறானது. ஸோ ஆமுக்த மால்யதா என்ற நூலை தெலுங்கு மொழியில் எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். இவர் 17 செப்டம்பர் 1530 அன்று இறந்தார். இது 2 தான் சரியானது. ஸோ ஃபஸ்ட் 2 வந்து தவறாக இருக்குது, 3, 4 தான் சரியாக இருக்குது. சாரி ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக ஆந்திர போஜி அப்படிங்கிற பேர் சரியாக இருக்குது, ஆமுக்த மால்யதா அப்படிங்கிற நூல் சரியாக இருக்குது. நான் தான் அதை மாற்றி சொல்லிட்டேன். ஸோ 2 மற்றும் 3 தான் சரியாக இருக்குது, 1, 4 தவறாக இருக்குது. ஜப்தி முறையின் கீழ் எப்போதும் பயிரிடக்கூடிய நிலம் என அறியப்பட்ட விவசாய நிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொலஜ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஜப்தி முறைப்படி எப்போதும் பயிரிடக்கூடிய நிலம் அப்படின்னு அறியப்பட்ட விவசாய நிலத்துக்கு பேர் பொலஜ் அப்படின்றது தான். சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராத் போதனையின் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்வைந்த வேதாந்தம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நிகழ்வினை காலவரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தேரி போர், கனோஜ் போர், கன்வா போர், சௌசோ போர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு கன்வா போர் வந்துடும். கன்வா போர், அதுக்கப்புறம் சந்தேரி போர், அதுக்கப்புறம் கன்வா போர் முடிஞ்சு சந்தேரி போர் முடிஞ்சு சௌசா போர் வரும். சௌசா போர் அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா கனோஜ் போர். 4th ஒன் வந்து கனோஜ் போர்.
ஃபஸ்ட்டு கன்வா போர், சந்தேரி போர், சௌசா போர், கனோஜ் போர். ஃபெரோஷ் துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். சரியா, கூற்று காரணம் பாரு. ஃபெரோஷ் துக்ளை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பக்தியுள்ள இரக்கமுள்ள ஆட்சியாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலமாக முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்றும் அவர் தீர்மானித்தார். அதாவது தௌலதாபாத் போகிறோம் அப்படின்னு பயணம் செய்வதன் மூலமாக அது போகாமல், நிறைய பேர் வந்து தௌலதாபாத் போகணுமே முகமதியர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை போகாமல் இருக்கிறவங்க தவிர்த்தா அவங்களுக்கு வந்து போர் புரியக்கூடாது, அவங்களுக்காக அவங்கள எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனாலேயே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்தியுள்ள ஆனால் இரக்கமுள்ள ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி கருதப்படுறார். இவருக்கு வந்து பக்தி இருக்குது, பட் மற்றவங்கள அந்த மாதிரி கட்டாயப்படுத்த மாட்டாருங்கிறதுனால தான் இது வந்து சரியாகவும் இருக்குது, காரணம் விளக்கமாகவும் இருக்குது அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து 52வது, பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாதவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வஸ்தி காய்ந்த நிலம் அப்படிங்கிறது தான் வந்து சரியாக பொருத்தப்படாதது. சரியா, வஸ்தி காய்ந்த நிலம் அப்படிங்கிறது சரியாக பொருத்தப்படலை. மற்றபடி அபரஹதா அப்படிங்கிறது வந்து அப்ரஹதா அப்படின்னு கூட படிச்சிருப்போம். அப்ரஹதா அப்படிங்கிறது காட்டு நிலம், கிழா அப்படிங்கிறது வந்து தரிசு நிலம், ஷேத்ரா அப்படிங்கிறது வந்து விவசாய நிலம் அல்லது அரசர்களின் நிலம், வஸ்தி அப்படிங்கிறது வந்து காய்ந்த நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் தவறானது. பின் வருவனவற்றை முகமது துக்ளக் ஆட்சியின் காலவரிசைப்படி வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்களா. தலைநகர் மாற்றம், டோக்கன் நாணயம், ஸ்வர்கத் வாரியஸ் முகாமிடல், குருசன் தாக்குதல் திட்டம். சரியா, இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தலைநகர் மாற்றப்படும், அப்புறம் டோக்கன் நாணயம் அறிவிக்கப்படும், அப்புறமா குருசன் தாக்குதல் திட்டம் வரும், அப்புறம் ஸ்வர்கத் வாரியல் முகாமிடல் வரும். சரியா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 54வது கேள்வி பாருங்க. ஹரப்பா மக்கள் ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர். அவர்கள் இருப்பிடம் எந்த ஆற்றுப்படுகையில் தங்கியிருந்தனர் என்பதை குறிப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, யார் யார் எந்தெந்த ஆற்றங்கரையில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லோத்தலில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கலா அப்படிங்கிறவங்க, லோத்தலில் வந்து ஃபோக்கலா. அடுத்தது வந்து காளிபங்கன் பார்த்திங்கன்னா எந்த ஆற்றங்கரையில் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா காளிபங்கன் வந்து காகர் ஆற்றங்கரையில், காளிபன் காகர் ஆற்றங்கரையில். ரூப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் ஆற்றங்கரையில் இருந்தது. ஹரப்பா அப்படிங்கிறது சிந்து ஆற்றங்கரையில் இருந்தது. மொகஞ்சதரோ அப்படிங்கிறது வந்து ராவி நதி. ஹரப்பா அப்படிங்கிறது வந்து ராவி நதிக்கரை. லோத்தல் வந்து பார்த்திங்கன்னா போகாவில் இருந்தது. முக்கியமானது படித்து வச்சுக்கோங்க. லோத்தல் அப்படிங்கிறது போகா நதிக்கரையில் இருந்தது. காளிபங்கன் வந்து காகர் நதிக்கரையில் இருந்தது. ரூப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சட்லஜ் நதிக்கரையில் இருந்தது. ஹரப்பா ராவி நதிக்கரை, மொகஞ்சதாரோ சிந்து நதிக்கரை. அடுத்தது, டேஸ் என்ற இடம் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோலவிரா. சரியா, தோலவிரா தான் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் காதிர் தீவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, 56வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும் தவறானது. குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும்படியான ஒரு ஆட்சி முறையை அமைக்கணும் அப்படிங்கிறதும், அனைத்து அரசியலமைப்பு நிறுவன ஆணையுரிமை கொண்டோருக்கு பொருந்தும். தனியார் நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் கீழ் நேரடியான வரும்படி செய்யப்படுவதில்லை. ஸோ பார்க்கும்போது நமக்கு பி மட்டும் தவறாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரத்து 352 தேசிய அவசர நிலை, இது சரியானது தான். 356 மாநில அவசர நிலை, 362 பொருளாதார நெருக்கடி நிலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 360 அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வரும். சரியா, 366 மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானதுன்னு பார்க்கும்போது வந்து நமக்கு லாஸ்ட் ரெண்டுமே தவறானது. ஏன்னா 356 வரும். 356 படி தான் மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க மறுத்தல் 65 வரும். 66 இங்கே 356 365 தான் வந்து மாநில அரசு மேலே கட்டுப்படுத்துது. ஸோ இங்கே 366ன்னு கொடுத்ததுக்கு தப்பு, 365ன்னு வரும். தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. தார்குண்டே குழு வந்து 1970 அமைக்கப்பட்டது. சரியா, தர்குண்டே குழு வந்து 1970 அமைக்கப்பட்டது. இந்த குழு தான் 3 நபர் ஆணையமாக தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அசோக் மேத்தா குழு வந்து உள்ளாட்சி அமைப்பு குழு தொடர்பாக அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு வந்து அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1977. பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. அடுத்து
கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது அல்லது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அவங்களுடைய மாநில தலைநகரில் அமையாமல் வேறு இடங்களில் உயர்நீதிமன்றம் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1வது 2வது குஜராத் உயர்நீதிமன்றமும் கேரள உயர்நீதிமன்றமும் அவங்கவுங்களுடைய தலைநகரங்களில் மாநில தலைநகரங்களில் உயர்நீதிமன்றம் இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் என கூறுவது. உச்சநீதிமன்றத்திற்கு தன்னோட தீர்ப்புகளையும் உத்தரவுகளையுமே மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எது அப்படின்னு பார்த்தோம்னா அரசமைப்பு விதி 137 இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 60 கொஷின்ஸ் போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா 120 கொஷின்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் 175 கொஷின்ஸ் வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 3 வீடியோவை இதை ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். நம்ம சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க, ஆல்னு செட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.